ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தி மகா ஃபைனல் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட தி ஃபைனல் மேட்ச் இந்தியா vs பாகிஸ்தான். இது செமையாக இருக்க போது. நம்ம எல்லா மேட்சஸையுமே ஜெயிச்சு ஃபஸ்ட் செமிஃபைனல் மேட்சை ஜெயிச்சோம். செகண்டில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா பாகிஸ்தான் ஜெயிச்சு இந்த மகா ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இது லாஸ்ட் ஒன் ஸ்டெப் ஆகே டு த ட்ராஃபி. பார்பிடோஸில் 20 ஓவர் மேட்ச் நைட்டில் நடக்க போகுது. ஓகே, மேனுவல் கேட்சிங், மேனுவல் ஃபீல்டிங் செட் ஆகி நம்ம போகிறோம் சேம் பிளேயிங் 11 ஓட. ஓகே, லெட்ஸ் கோ. கோயானாலேருந்து பார்பிடோஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமுக்கு நம்ம போகிறோம். ஓகே, த ஃபைனல். இதில் நம்ம ஜெயிக்கிறோம். தி கிரேட்டஸ்ட் ரைவல்ரி இந்தியா vs பாகிஸ்தான். இது 2024 ரிலைவிங் சீரீஸோட ஃபைனல். பட் இது 2007ஓட ஃபைனல் மாதிரி இருக்குது. ஏன்னா 2007 இந்தியா பாகிஸ்தான் தான் ஃபைனல் இருந்துச்சு. பட் அதில் 11 வேறு மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன கால் பண்ணலாம்? லெட்ஸ் கால் டைல்ஸ். ஃபைனலில் டைல்ஸ் கால் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்டர்ஸ் வந்து டாஸ்க் அப்பாடி டு பவுல் ஃபர்ஸ்ட். ஓகேங்க, நம்ம சேஸ் பண்ணி இந்த ட்ராஃபியை ஜெயிக்க போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. நம்ம சேஸ் பண்ணி இந்த ஃபைனலை ஜெயிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ஃபைனலோட ஃபர்ஸ்ட் பால். திஸ் இஸ் அ ப்ரெஷர். நம்ம ஜெயிக்கும் போது உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. ஓகேவா? Mohammad Rizwan is on the strike. Let's cut it. ஓகே, ஃபைனலோட ஃபர்ஸ்ட் பால். பந்து அடிச்சிட்டாரு, நம்ம பிடிச்சிட்டோம். அப்பா, ஓகே, இந்த ஓவர் மட்டும்தான் நாங்கள் போடுவோம். அதுக்கப்புறம் பேட்டிங் விளையாடலாம். ஓகே, ஒரு ரன் எடுத்துகிட்ருக்குறாங்க பாகிஸ்தான். தி ஃபைனல் ப்ரெஷரில் இருக்காங்க. ஃபைனல்ஸ் ப்ரெஷருங்க, ஃபைனல்ஸ் ப்ரெஷர். எனக்கே திக்குன்னு இருக்கு. இவ்வளவு தூரம் வந்து அதை நம்ம எட்டி பிடிக்கலன்னா போயிடும். பட் ஐ பிலீவ் we can lift the trophy. நான் நம்பிக்கையாக இருக்கேன் அந்த ட்ராஃபியை தூக்கிறதுக்கு. தூக்குவோம்ங்க. ஓகே, பும்ராவோட 4th பால் கேப்பில் தட்டி விட்டார். 13 சிராஜ், முகமது சிராஜ். ஓகே, லாஸ்ட் 2 பால்ஸ் நம்ம போட போகிறது இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். நம்ம எப்போவுமே ஒரு இன்னிங்ஸ் தான் போடுவோம். ஓகே, பும்ராவோட 5th பால். ஓ மை காட், ஓவர் த்ரோவா? இப்படிங்க யாராவது அவ்வளோதான், ஓவர் த்ரோ அடிச்சு. ஓகே,
தி லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபைனல் நான் போடுறது. த லாஸ்ட் பால் ரிலீஸ் ஆகுதுங்க. மிட் ஃபாஸ்டோட பும்ரா கையிலேருந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு டபுள் சிங்கிள்னு சொல்லியிருப்பேன், ஓட்டிட்டாங்க. ஓகேங்க, 11க்கு நோ லாஸ் ஒரு ஓவர் முடிவில். இப்போ நான் ஆட்டோ ப்ளே பண்ணிடுவேன். ஆட்டோ ப்ளே பண்ணிவிட்டு லெட்ஸ் கோ டு சேஸ் மாமே. ஓகே, ரவீந்திர ஜடேஜாவை போட வச்சுட்டு நம்ம சேஸுக்கு போகலாம். லெட்ஸ் ஓகேங்க, நம்ம ஃபைனலோட டார்கெட் இஸ் 138. போன மேட்ச் 129 இருந்துச்சு. இந்த மேட்ச் 138. நம்மளோட சீரீஸில் ஹையஸ்ட் கிராசிங்கான வீடியோ, செமிஃபைனல் வீடியோ 24 வியூஸ். இந்த வீடியோ செதற விடுங்க, வியூஸை செம்மையாக இது பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பேட்டிங்கில் இறங்கிட்டோம். திஸ் இஸ் ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட ஃபைனல் மேட்ச். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் ரிலீஸ்ட் and it's going to the first ball. ஃபைனல்ஸோட ப்ரெஷரில் நம்ம ஒரு 4 அடிச்சிருக்கோம். நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா என்னோட ஸ்கில் காரணம் மற்றும் ஆட்டோ ப்ளே அவர் ஒரு முக்கிய பங்கெடுக்கிறார். ஏஐ மட்டும் இல்லைன்னா இவ்வளோ தூரம் என்னால் வந்திருக்கவே முடியாது. எனக்கு பவுலிங்கில் நிறைய ரன்ஸ் கொடுப்பேன் நான். அதனால் நம்ம கன்ஃபார்ம் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஏஐக்கும் ஒரு நன்றியை கூறுகிறேன். ஓகே, ஓ ஓ ஓ வந்துரு. ஓ ப்ரோ, இப்போ யார் அவுட்டு? ரோஹித் சர்மாவா? விராட் கோலி டிஸ்மிஸ் ஃபார் 1 ரன்னா. ஐயோ, யோ தேவையில்லாத வேலையா எனக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு விக்கெட் போயிடுச்சு. ஓகே, ஓ ஃபர்ஸ்ட் ஓவரே விக்கெட். விராட் கோலியோட விக்கெட்டு. விராட் கோலி ஃபேன்ஸ், forgive me please. ஓகேங்க, அதையெல்லாம் மறந்து விட்டு நம்ம செல்றோம். இங்கே ஒரு பவுண்ட்ரி. ஓகே, ஓகேங்க, இங்கே ஒரு பவுண்டரி. தொடர்ந்து 2 பவுண்டரிகளை அடித்தார் ஸ்பைட்டி பந்த். இந்த ட்ராஃபியை நெருங்கி கொண்டிருக்கோம். ஓகே, இந்த ட்ராஃபியை நெருங்கி கொண்டிருக்கோம். ஒரே ஒரு 14 ரன் அடிச்சிட்டோம். பட் ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. அதையும் மென்ஷன் பண்ணணும். நம் சந்தோஷங்களையும் குறிக்க வேண்டும், நம் சோகங்களையும் குறிக்க வேண்டும். அதுதான்
கடவுளே, தேர்ட் அம்பையரா? என்னங்க இது? ஒன்று மூமெண்ட்டுக்கு போகுது. திஸ் இஸ் தேர்ட் அம்பையர் ரிவ்யூ. யோ, கேமராங்களே மாற்றி தொலைங்க. என்ன ஏன் பண்ணுறீங்க? பாடி உனக்கு போகும்போது தான் கேமராங்களே வருது. ஐயோ கடவுளே, அவுட்டுங்க. யோ, கேமராங்களை மாற்றி தொலைங்கயா. ஓ மை காட், போச்சு, அவுட்டு. அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஃபைனலில் நான் ரிவைவ் எடுக்க மாட்டேன்னு. அந்த பேச்சை நான் மீற மாட்டேன். அதனால் இல்லைனா ரிவ்யூ எடுத்துருச்சு, ரிவைவ் எடுத்துருவேன். ரிவ்யூன்ற பாருங்க, ரிவைவ் 15க்கு இனிமேல் நான் ஒரு ரன் தான் ஓடுவேன். போங்கயா. ஓகே, ஃபஸ்ட் போதும் போதும், பரவாயில்ல. 20 ஓவர் இருக்குது. நான் 20 ஓவர் கூட நின்று ஆடிக்கிறேன் அப்பா. சரி, ஓகே கைஸ், நம்ம 4th and 6th சந்திக்கலாம். வழக்கம் போல் நடக்கிறது. 4th and 6th சந்திக்கலாம் சொன்னால் என்ன நடக்கும்? 4 போயிடுது. ஓகே, இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், 50-50%. ஓகே, இந்த காலியாக கச்சிடலாம். கொஞ்சம் தள்ளி வந்திருக்கலாம். கடவுளே. கைஸ், இந்த மேட்ச் லோ ஸ்கோர் த்ரில்லராக போகுது. நான் சொல்கிறேங்க, லோ ஸ்கோர் த்ரில்லருங்க இந்த மேட்ச். கன்ஃபார்ம் பாருங்கள், இந்த மேட்ச் ஷுட் பி a low score thriller. இருக்க போகுது, நான் சொல்கிறது நடக்க போகுது. வேணாங்க, எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் இப்போ அவுட் ஆனோம். அதனால நம்ம இப்படி அடிச்சிடலாம். ஒரு பவுண்ட்ரி. இந்த ஓவரில் 2 விக்கெட் விழுந்துருச்சு. ஒரு ரன் அவுட், ஒரு போல்டு. சொல்ல வார்த்தைகள் இல்லை. இப்போங்க என்னோட தப்பு தான் அது. என்னோட தவறை நான் திருத்தி கொள்ள வேண்டும். ஓ, எட்ஜ் ஆஃப் த பேட்னு நினைக்கிறேன். ஒரு பவுண்டரி. திஸ் இஸ் அ லோ ஸ்க்ரோல் த்ரில்லர். இந்த மேட்ச் கன்ஃபார்ம் நம்ம இந்த ரியல் லைஃப் சீரீஸில் 10 ஓவர்ஸை தாண்டல. இந்த ஃபைனல்ஸில் நம்ம 10 ஓவர்ஸை தாண்டிடுவோம்னு நான் நினைக்கிறேன். 4th and 6th சந்திக்கலாம். தகிடு காய்ஸ், இங்கே ஒரு 6 பறந்தது. சரி, ஓகே, பின்னாடி காலியாக இருக்கே, நம்ம டைமிங் பார்த்து அடிக்கலாம். லாஃப்ட் ஷாட் ஆன் பண்ணி கடைசி நேரத்தில் ஜட்ஜ் பண்ணி நான் அடித்தேன். பின்னாடி 79 மீட்டர்ஸ்க்கு 6. சும்மா நான் ஸ்ட்ரோக்கே ஆடிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி கடைசி நேரத்தில் முடிவு பண்ணேன். சரி, ஒரு லாஃப்ட் ஷாட் ஆடலாம், 6 வரட்டும். ஓகேங்க, அந்த 6 பிறகு ஒரு பவுண்ட்ரி. ஓகே, பால்ஸுக்கும் ரன்னுக்குமே கம்மியாகத்தான் இருக்குது. பட் நான் சொல்கிறேன், இது கன்ஃபார்ம் லோ ஸ்க்ரோல் த்ரில்லர். ஏன்னா ரன்ஸ் கம்மியாக தான் இருக்குது, பட் விக்கெட்ஸ் ஒன்லி 7 தான் இருக்குது நம்மக்கிட்ட. 100க்கும் குறைவான ரன்கள் தான் தேவை நம்மளுக்கு. ஓகே, ரோஹித் சர்மாஸ் அக்ரெசிவ் மூமெண்ட், இட்ஸ் கேப்சர் இட். ரோஹித் சர்மாவோட அக்ரெசிவ் மூமெண்ட் எதுக்குன்னா, 3 பால் ஆடிருக்காரு, அதில் 3லேயுமே பவுண்ட்ரி வந்திருக்கு.
கடவுளே ஐயோ கம்னு போயிருக்கலாம். பார்க்குற ஆடியன்ஸில் நான் திட்ட போகிறாங்க. போர்ஷன் சீசஸில் சந்திக்கலாம். ஓகேங்க, டுடே ஒரு பவுண்ட்ரி. எனக்கு அந்த விக்கெட் பேஸை பற்றி வார்த்தைகள் இல்லை, நான் சொல்ல விரும்பவில்லை. 50 கடக்கும் பொழுது 4 விக்கெட்டை இழந்திருக்கோங்க. இது நம்மளோட அவசரத்தனத்தினால்தான். எனக்கு 2 இருக்கும் போதே திக்குன்னு இருக்குது. டைவ் பட்டனும் சீக்கிரம் வந்து தலைய மாட்டேங்குது. ஓகே, 4 சந்திக்கலாம். ஒரு ராஃப்டட் ஷாட் ஆடினேன் தைரியமாக. விக்கெட் போனாலும் போகட்டும் அப்படின்னு. அது ஒரு பவுண்டரிக்கு போயிடுச்சு. ஓகேவா? ஓகே, 4 சந்திக்கலாம். என்ன ஆச்சுன்னா, லாஃப்டட் இருந்ததை மறந்து விட்டு அடித்த அந்த சைடு கேப் இருக்குன்னு சரி ஸ்டாப் போட்டு நம்ம சிங்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லாஃப்டட் ஷாட் ஆனில் இருந்திருக்கு. சிவம் தூபே இழுத்தடித்தார். அந்த கொஞ்சம் டைமிங் இருந்திருந்தா 6 போயிருக்கும். பட் 4 தான் போயிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து ஹேட்ரிக் ஆஃப் பவுண்ட்ரிஸ் வருமா? இது எந்த சைடு திரும்பவுமே தரலையே. இந்த சைடு தான் திரும்பவும். அப்பாடி, இந்த பந்தெல்லாம் அடிச்சுட்டு எனக்கு தைரியம் வந்துட்டியா? இல்லை, எனக்கு காலிக்கே போட்டாலே கொஞ்சம் உதறும். பயம். ஓகே, 4 சந்திக்கலாம். 4 சந்திக்கலாம் சொல்லும்போது ஒரு பவுண்ட்ரி. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுன்னு நினைக்காதீங்க, அது ஃபாஸ்ட்டாக போயிடும். அதனால தான் 4 சந்திக்கும்போது ஒரு பவுண்ட்ரி சொல்லும் பொழுது அது கட் பண்ண உடனே எனக்கு இங்கே ஒரு பவுண்ட்ரி. ஓகே, இந்த பார்ட்னர்ஷிப் 26க்கு போயிருக்கு. இது இப்போதைக்கு இது இந்த பார்ட்னர்ஷிப் தான் அதிகமான பார்ட்னர்ஷிப். ஓகேவா? 74 ஓவரில் இருக்கும். 4 சந்திக்கலாம். 68 ரன் தேவை. ஓகே, வழக்கம் போல் நடக்கிறது தான் 4 போயிருக்கு. நடக்கிறது தான் 4 போயிருக்கு. ஓகே, நான் எப்போவுமே சொல்கிறேன் 4 சந்திக்கும் வரை. ஓகே, இன்னொன்று 4 அங்கே இந்த ஓவரோட 3rd பாலில் இன்னொன்று 4. 59 ரன்ஸ் வேணும். இப்போ நம்மளுக்கு தேவையான ரன்ஸ் 60க்கு கீழே வந்துருச்சு. ஓகே, ஸ்பின்னரை இப்போ பொழந்து கட்டுறவங்க நம்மளோட வீக்னஸ்ஸை ஸ்ட்ராங்காக மாற்றுறோங்க. தொடர்ந்து 2 பவுண்டரிகள் நம்மளோட வீக்னஸ்லேருந்து ஸ்பின்னர்கிட்டருந்து. ஸ்பின்னர் வந்து என்னோடய வீக்னஸ். என்னோட டைமிங் வராது. இதில் ரியலில் ஸ்பின்னர் தான் பெஸ்ட்டு. ஆல்போதுன்னா வீக்கு. ரியல் கிரிக்கெட் ஆடும்போது. ஓகே, லாஸ்ட் பால். ஓகே, ஓவர் முடிஞ்சிருச்சு. 4 சந்திக்கலாம். ஓகேங்க, பவர் பிளே முடிஞ்சு ஃபஸ்ட்டு பால் நம்ம எப்போவுமே வலது பவுண்ட்ரி. எதுக்கு இவ்வளோ செலப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, யாரும் 50 அடிக்கல, யாருமே 100 அடிக்கல. இந்த செலப்ரேஷன் கேட்டிங்கன்னா, இந்த 4ஓட நம்மளுக்கு வேண்டியது ஒன்லி 51 ரன்ஸ். ஸோ அதனால தான் இவ்வளோ செலப்ரேஷனும். ஓகே, இந்த பாலை தடுத்துட்டார்றா.
ஓகே, இன்னும் நம்ம இந்த ஃபைனல் ட்ராஃபியை தூக்குறதுக்காக இன்னும் நம்மளுக்கு வேண்டிய ரன்ஸ் 50. ஓ, கொஞ்சம் தள்ளி இருந்துக்கலாம்ல. சரி, நான் பின்னாடி ஏன் அடிக்க பார்க்குறேன்னா, ஏன்னா பின்னாடி கேப் இருக்குது, அதான் அடிக்க பார்க்குறேன். ஓகே, என்னடா அது கரெக்டாக வண்டி போகுது. ஓகே, பரவாயில்ல. அங்கே ஒரு பவுண்ட்ரி. நம்ம இங்கே 92 ரன்ஸுக்கு வந்துட்டோம். 50க்கும் கீழே தான் நம்மளுக்கு ரன்ஸ் தேவை. லோ ஸ்க்ரோல் த்ரில்லர்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த லோ ஸ்க்ரோல் த்ரில்லர்னு சொல்லி விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு விக்கெட்டு கூட வரலை. சொல்லி முடிக்கும் போது விக்கெட் விழுந்துச்சுன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். என் மேலே இருக்கும் வந்துடும். ஐயோ, இந்த ஃபீல்ட் செட்டப் எனக்கு சத்தியமாக பிடிக்காதுயா. உடனே ஃபீல்ட் செட்டப்பை மாற்றிக்கணுங்க. ஐயோ, ஸ்பின்னர்ட்டு அந்த வீக்னஸ் வந்துருச்சு திருப்பி எனக்கு. ஓகே, 4 and 6 சந்திக்கலாம். இங்கே சிவம் துபே சொருக்குனாருங்க ஒரு 6 சிவம் துபேக்கு. ஓகே, இங்கே ஓ, இதுக்கான செலப்ரேஷன். ஓகே, இங்கே சிவம் துபே நம்மளே அறியாமல் எனக்கே தெரியல. சிவம் துபே 50 அடிச்சிட்டாரு அந்த 6ஓட. கரெக்டாக 50 ரன்ஸ், 55 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பும் இந்த 6ஓட வந்துச்சு. ஓகேங்க, இங்கே நம்ம 100 இந்த ஃபைனலில் க்ராஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஓ மை காட். அதே இடத்துல திருப்பியும் லாஃப்ட் ஷாட் ஆனில் இருந்ததை பார்க்கல. 6 அதோட நம்ம 100 கடந்துட்டோம். அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். ஓகே, ஒன்லி ஹர்திக் பாண்டியோட ஜெர்சி நம்பர் 33 ரன்ஸ் தான் வேணும். ஓகேவா? ஓகே, இது எப்போவுமே நடக்கிறது தான். நான் 6க்கு ஆசைப்படல. ஏன்னா 6க்கு ஆசைப்பட்டு விக்கெட் விழுந்துடும். அதனால் 6க்கு ஆசைப்படவில்லை, வின்னுக்கு ஆசைப்படலாம் நம்ம. ஓகே, பிடிச்சிருவாருங்க. நான் ஒரு நோக்கி இதை அடித்தேன். ஓகே, சிவம் துபே இதுவரையும் நம்ம ஒரு 100 அடிக்கல. அது வராது, கவலைப்படாதீங்க. ஏன்னா அதுவரையும் இந்த சீரீஸில் நம்ம 100 அடிக்கலை. அது அனைவரும் அறிந்ததே தெரிந்ததே. 6ங்க, நம்ம ஃபைனலில் 6 மலையை பொழிந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இப்போ நம்மளுக்கு வேண்டிய ரன்ஸ் 30க்கும் கீழே கொண்டே வருகிறதுங்க, குறைஞ்சிட்டே வருது. ஓகேங்க, இது எவ்வளோ ஓவர் போயிருக்குங்க தெரில. ஓகே, குறைஞ்சிட்டே வருது. நம்ம 20க்கு கீழே இருக்கும்போது நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுவேன் எவ்வளோ ரன்ஸ் எவ்வளோ விக்கெட்ஸ் அப்படின்றது. ஓகே, 4 and 6 சந்திக்கலாம். கைஸ், இவ்வளோ நேரம் விக்கெட் விழலன்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். ஒரு லூசுத்தனமான ஷாட்டாக போய் 58 ரனில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்த சிவம் துபே இப்போதைக்கு கிரீஸில் இல்லை. ஓகே, அந்த சைடு கேப் இருந்துச்சு, அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா விக்கெட் விழுந்துருச்சு. சரி, ஃபைனலில் நடக்கிறது தான். ஓகே, நம்ம அனைவரும் சிஎஸ்கே ஃபேனுக்கு அனைவருக்கும் பிடித்த சார் ரவீந்திர ஜடேஜா. யப்பா, இந்த ஷாட் தான் நான் ஆட பார்த்தாங்க. விக்கெட் விழுந்துருச்சியா? ஓகே, 4 and 6 சந்திக்கலாம். முன்னாடி அடிப்பா, பின்னாடி இது முன்னாடி அடிக்கணும். நேராச்சு முன்னாடி அடிச்சு.
ஒரு நிமிஷத்தில் நெஞ்சு வலி வந்துருச்சியா. வீடியோ பாஸ் பண்ணலையா? ஒரு நிமிஷத்தில் நெஞ்சு வலி வந்துருச்சியா. எப்பா நான் வீடியோவை பாஸ் பண்ணல, இப்போ தான் கவனித்தேன். ஒரு நிமிஷத்தில் எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? எனக்கு பட வளர்ந்து. ஓகே, 4 and 6 சந்திக்கலாம். எனக்கு போர் அடிச்சிச்சு. 4 ஒரு 6 அடிச்சிடலாம். விக்கெட் போனால் விக்கெட் விழட்டும் அப்படின்னு பார்த்துக்கலாம். விக்கெட் விழுந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு பேட்டர் தான் இருந்தார். பட் ரிஸ்க் எடுத்து யார் படித்தது? ஹர்திக் பாண்டியாவா, ரவீந்திர ஜடேஜா? ஓகேங்க, ரவீந்திர ஜடேஜா 78 மீட்டருக்கு ஃபீல்டர் தலைமையிலேயே ஒரு 6 அடிச்சிருப்பார். அப்பா அடி கடைசியில் போய் மாற்றிருக்கானுங்க ஃபீல்ட் செட்டப்பை. எங்கே அடிக்கலாம்னா இங்கே அடிக்கலாம். திருப்பியும் அதே இடத்துல ஒரு சிக்ஸர் வேணும் எனக்கு. சரி, ஒரு போரே வந்துருச்சு விடுங்க, பரவாயில்ல. ஓகேங்க, நான் சொல்லியிருந்தேன், சொன்ன மாதிரியே நான் பண்ணுவேன். நான் 20 ரன்ஸுக்கும் கம்மியாக இருக்கும்போது ஃபுல்லாக என்னெல்லாம் நடக்கிறது என்பதைக்காக இப்போ 11 ரன் தேவை நம்மளுக்கு. ஓகே, ஐயோ கேட்சா அப்படி தடுத்துறாயோ. ஓடியா பாடி. இதுக்கு பிறகு லாஃப்டர் சாட் ஆட மாட்டேங்க. நான் திக் மூமெண்ட் ஆயிடுச்சு. இந்த சைடு அடிக்கலாமா? ஓகே, கையில் போயிடலாம். ஒரு ரன். நான் சொன்ன மாதிரியே நம்ம 10 ஓவரை தாண்டல. இந்த மேட்ச்சில் தாண்டுவோன்னு சொன்னேன் நான். அதே மாதிரி நம்மகிட்ட 5 விக்கெட் இருக்கு இன்னும் கையில். உங்களுக்கு வேண்டியது ஒரு டிஜிட் நம்பர் தான், 8 ரன்ஸ். ரவீந்திர ஜடேஜாவோட ஜெர்சி நம்பர் தான் இங்கே தேவைப்படுது. ஸ்பின்னருக்கு எதிராகவே எங்கள் ஸ்பின்னர் ராட்டா, எங்கள் தலைவன்ட்டே எதிராகடா. ஐயோ தலைவன் போயிட்டானே. ரன் அவுட்டில் இது வரைக்கும் நான் எவ்வளோ விக்கெட் இழந்திருக்கேன்னு நான் பார்க்கணும். ஐயோ டே ரவீந்திர ஜடேஜா 14க்கு வரானுங்க வெளியே. இது ஆல் ரவீந்திர ஜடேஜா ஃபேன்ஸுக்கும் மன வருத்தம், எனக்கும் ஒரு மன வருத்தம். எவ்வளோ ரன் அவுட்டு? 1 2 3 ரன் அவுட் இது வரைக்கும். 6ல் 3 ரன் அவுட். ஓகேங்க, இது லாஸ்ட் ரெகனைஸ்டு பேர். இதுக்கப்புறம் நோ பேட்டிங் பேர்ஸ். இதுக்கப்புறம் நோ பேட்டிங் பேர்ஸ். இதுக்கப்புறம் விக்கெட் விழுந்தால் நான் அவ்வளோதான். சோலி முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க. முடிஞ்சிச்சுன்னு இல்லை, மீன்ஸ் இதுக்கப்புறம் போலர்ஸ் அதை அடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொன்னேன். இதுவும் போச்சா போச்சு, கோயில்ல. ஐயோ நான் அவசரப்படுறேனே, எனக்கு அதான் வைக்க முடியும். எனக்கு என் மேலேயே அப்படியே எனக்கு கோபமாக வருது என் மேலே. எனக்கு லாஸ்ட் ரெகனைஸ்டு பேரண்ட் சொன்னேன், அது போயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு பவுலர். நம்ம இவ்வளோ தூரம் வரலை, இவ்வளோ தூரம் விக்கெட்ஸையும் இழக்கவில்லை. இப்போ நான் எங்கே அடிக்கிறது? எனக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரகிடு போட்டு வச்சுருக்குறானுங்க அப்பா. ஐயோ இது ரொம்ப தப்பான ஷாட்டே. அந்த தப்பான ஷாட்டை நாங்கள் சரியாக அடிப்போன்னு அக்ஷர் பட்டேல் அடிச்சிருக்காரு. நான் போல்ட் ஆகிடுவான்னு நினச்சேன், பரவாயில்ல. நான் லோ ஸ்கோர் த்ரில்லர்னு சொன்னேன். எஸ், இட் இஸ் லோ ஸ்கோர் த்ரில்லருங்க. நான் நடுவில் சொன்னேன் இது லோ ஸ்கோர் த்ரில்லர் கிடையாது, நம்ம ஈஸியாக அடிச்சிடலான்னு. பட் அதை பொய்யாக்கிட்டாங்க பாகிஸ்தான். இது லோ ஸ்கோர் த்ரில்லராக வந்தால் இருக்கும் முரளி அப்படின்னு என்று சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம ஜெயிக்க போகிற நேரத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல,
ஜஸ்ட் நம்மளுக்கு இப்போ ஒரு ரன் தான் தேவை. லெட்ஸ் கிவ் யூ அ சர்ப்ரைஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஹலோ, திஸ் இஸ் யுவர் சர்ப்ரைஸ். ஹலோ, ஐ எம் யுவர் முரளி. திஸ் இஸ் முரளி தமிழ் கேமிங். ஓகே, நான் இதுதான் உங்களோட சர்ப்ரைஸ். நம்மளுக்கு ஒரே ஒரு ரன் தான் தேவை. ஓகேவா? ஓகே, எங்கே அடிக்கலாம்? இங்கே அடிக்கலாமா? எனக்கு 6 ஓவர் முடிக்கணும்னு தான் ஆசை. பட் ஓகே, லெட்ஸ் கோ. இந்தியா தி ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சிட்டாங்க. India won by 3 wickets. This is a low score thriller. இந்த யூடியூப் சேனலை நான் வந்து ஆரம்பித்தேன். அப்போ இந்த ரீல் லைவிங் சீரீஸோட தான் ஆரம்பித்தேன். நம்ம ஜெயிச்சிட்டோம் இந்த மேட்சை. லோ ஸ்கோர் த்ரில்லர், ரன் அவுட்ஸ் நிறைய இருந்துச்சு. அது என்னோட மிஸ்டேக். ஓகே, முன்னாடி ஏசி இதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், பெட்ரூம். மோஸ்ட்லி என்னோடய ஷூட்டிங் ஏரியா இதுதான். இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி நான் வந்து படுத்துட்டோ அவர் உட்காந்துட்டோ எடுப்பேன். சம்டைம்ஸ் வெளியே எடுப்பேன், வீட்டை விட்டு வெளியே உட்காந்து எடுப்பேன். ஓகே ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஓகேவா? முரளி தமிழ் கேமிங் 57. ஓகேவா? எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். நோ ஸ்பேஸ், நோ எனிதிங், முரளி தமிழ் கேமிங் 57 டைப் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருந்தா இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ட்ராஃபி செலப்ரேஷன் நடக்கும், அதை கேப்சர் பண்ணுறீங்க. ஓகேவா? ஓகேங்க, நம்ம 3 விக்கெட்ஸில் ஜெயிச்சிட்டோம். திஸ் இஸ் சூப்பர். இந்தியா vs பாகிஸ்தான், த கிரேட்டஸ்ட் ரைவல்ரி இஸ் திஸ் பெஸ்ட். இந்தியா எப்போவுமே ஜெயிக்கிறது தான். இங்கேயும் ஜெயிச்சிருக்கோம். மேன் ஆஃப் தி மேட்ச் எல்லாருக்கும் தெரியும், சிவம் துபே. அவர் நல்லா விளையாண்டார். நம்மளோட தவறுனால அவர் அவுட் ஆகிட்டார். எனக்கு இன்னும் என்ன மன வருத்தமாக இருக்குன்னா, விராட் கோலி அவுட் ஆனது தான். ஒரே ரன்னில் அவுட் ஆகிட்டாரு. ஓகே ஓகே, சிவம் துபே. ஓகேங்க, இந்தியா அவங்களோட ட்ராஃபியை தூக்கி இருக்கிறாங்க. என்னடா இது டப்புன்னு போயிடுச்சு. சி. ஓகே, இதோட நம்மளோட ரீலைவிங் சீரீஸ் முடிவடையுது. ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன். நான் செகண்ட் லெவலுக்கு போயிட்டேன். இப்போ தான் செகண்ட் லெவலுக்கே போகிறேன். நம்ம இதை விளையாண்டது சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கன்ஃபார்ம் இதை விளையாட முடியாது. ஓகே, என்னென்னா, இந்தியா டோர்னமெண்ட் வின்னர் இந்தியா, ரன்னர் அப் பாகிஸ்தான், செகண்ட் ரன்னர் அப் சவுத் ஆஃப்ரிக்கா. ஏன் செகண்ட் ரன்னர் அப் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், செகண்ட் ரன்னர் அப் யார் சொல்லுவாங்கன்னு. சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, டோர்னமெண்ட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட். மோஸ்ட் ரன்ஸ் இங்கே பாருங்கள். மோஸ்ட் ரன்ஸ் வந்து ரோஹித் சர்மா 331. ரோஹித் சர்மா வந்துட்டாலே. மோஸ்ட் விக்கெட்ஸ் பும்ரா 8 விக்கெட்ஸு. பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் வந்து 319 ஜஸ்டிக் பும்ராது. ஓகே, இப்போ நம்ம இந்த டோர்னமெண்ட்டை முடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே, இந்த டோர்னமெண்ட்டை எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம். ஓகே, நம்ம வேறு ஏதாவது டோர்னமெண்ட்டில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முரளி தமிழ் கேமிங். இட்ஸ் மீ முரளி, signing off. Thank you. Bye. Jai Hind.